அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா மகாமோகன வசிய எந்திரம். இந்த எந்திரத்தை பற்றி தாங்க முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன போட வரோம், என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. மகாமோகன வசிய எந்திரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகாமோகன வசிய எந்திரம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தரை பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக வசியம் மட்டும் பண்ணக்கூடாது, மோகனமும் சேர்ந்து பண்ணணும். சரிங்களா? இதுதாங்க உண்மை. இந்த மகாமோகன வசிய எந்திரத்தை எழுதுறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையும் சுக்கிரவோரையும் கலந்து வர நாளில் எழுதணுங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரவோரை இது ரெண்டுமே கலந்து என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் எழுதணும் இந்த எந்திரத்தை. இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை பார்த்தீங்கன்னாக்கா போஜ் பத்ரா பேப்பரில் தான் எழுதணும். போஜ் பத்ரா பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா குங்குமப்பூ, கோரோசனை இது ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். குங்குமப்பூ 50 கிராம் எடுக்கிறீங்கனாக்கா கோரோசனையும் 50 கிராம் எடுக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு பன்னீரை ஊற்றி நீங்கள் கலக்கணும். கலக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கையில் கலக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு மாதுளம்பழம் குச்சியை பேனா மாதிரி தயார் பண்ணிக்கங்க. அந்த பேனா மாதிரி தயார் பண்ணிக்கிற மாதுளை குச்சியத்தில் ஃபுல்லாக கலக்கிக்கின்னு ஞாயிற்றுக்கிழமையும் சுக்கிரவோரையும் என்னைக்கு சேர்ந்து வருதோ அன்னைக்கு தினத்துக்கு நீங்கள் இந்த எந்திரத்தை வரையலாம். எந்திரம் வரைகிறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மாதுளம்பழம் குச்சி பேனா மாதிரி தயார் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதிலே வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் எந்திரம். அதுதான் இந்த மகாமோகன எந்திரம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம். சரிங்களா? பழைய காலத்தில் பயன்படுத்தின எந்திரம் இது ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து நம்ம கொடுக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போஜ் பத்ரான்ற பேப்பரை கையிலே செய்வாங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஆன்லைனில் கிடைக்கிது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. யார் வேணாலும் செய்யலாம். மகாமோகன எந்திரத்தை யார் வேணாலும் செய்யலாம். சரிங்களா? இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கின்னு இந்த அமுக அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அமுகன்னு 2 இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த அமுகன்ற பேரில் நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்க பேர் எழுதிக்குங்க. இந்த 2 இடத்துல அமுகன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இடத்துலையுமே அவங்க பேர் எழுதிக்குங்க. இந்த பேரை எழுதிக்கின்னு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஒரு தடவை உச்சரிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உச்சரிங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீம் நம காமரூபிய தேவி அமுகமே வசியம் குரு குரு ஸ்வாகா. சரிங்களா? இதுதாங்க மந்திரம். இன்னொரு தடவையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் நம காமரூபிய தேவி அமுகமே வசியம் குரு குரு ஸ்வாகா. இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ தடவை ஜபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 முறை ஜபிக்கணும். சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 10,000 முறை ஜபிக்கணும். இதே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சுக்கிரவோரையில் எழுதுறீங்க பார்த்தீங்களா, சுக்கிரவோரையில் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த சுக்கிரவோரையிலே நீங்கள் இந்த மந்திரத்தையும் சொல்லி முடிச்சிடணும். பேப்பர் எழுதிக்கின்னு, அதாவது போஜ் பத்ரா பேப்பரில் எழுதிக்கின்னு இந்த மந்திரத்தை முழுமையாக 10,000 முறை நீங்கள் சொல்லி முடிச்சிடணும். சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி என்ன சாமி பண்ணணும் அப்படின்னாக்கா சின்னஸாக ஒரு படையில் போட்டுருங்க. ஒரு அவல் பொருள் கடலை அது மாதிரி ஒரு படையில் போட்டுட்டு நீங்கள் ஒரு செப்பு தாயத்துலேயோ அப்படி இல்லைனாக்கா ஒரு வெள்ளி தாயத்துலேயோ அந்த போஜ் பத்ரா பேப்பரை அடைச்சி நீங்கள் உங்களோட கழுத்துலேயோ அல்லது வலது கையிலையோ நீங்கள் கட்டிக்கலாம். இடுப்பில் கட்டக்கூடாது. சரிங்களா? இடுப்பில் கட்டக்கூடாதுங்க. நல்லா பார்த்துக்குங்க. இடுப்பில் கட்டிட்டு போகிறீங்க தெரியாத கையில், அதாவது உங்களோட ரைட் ஹேண்டு சைடுலேயோ அப்படி இல்லைன்னா கழுத்துலேயோ நீங்கள் கட்டிக்கலாம். கட்டிக்கினீங்கனாக்கா 21 நாள்லேருந்து 48 நாளைக்குள்ளே உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. சரிங்களா? இது பழங்கால முறை. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.